திமுக அரசு வந்து சொல்றாங்க சிறுபான்மையினருக்கு நாங்க தான் வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதையும் சிறுபான்மையினர் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஓட்டு வங்கியை வந்து திமுகவுக்கு செலுத்துறாங்க. ஆனா நீங்க இந்து மக்கள் கட்சின்னு சொல்றீங்க. நீங்க வந்து பெரும்பான்மை சமுதாயமா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான கட்சி. ஆனா பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து உங்களை இன்னும் ஆதரிக்கலையே. பிரச்சாரம், மத பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் இந்து மதத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது மதமே கிடையாது. இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, இந்து மதமே கிடையாது. நாடாளுமன்றத்துல கமலஹாசன் போய் சொல்றாரு இல்லையா, தமிழ் ஆமா தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது, தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது. அவர் சொல்றாரு அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சொன்னாங்கன்னு. ஏங்க அவருக்கு தெரியாதா? அவர் என்னங்கிறாரு, நான் ஈவேரா சீடன்கிறாரு, ஈவேரா பேரன்கிறாரு. அப்ப ஈவேரா பேசினதானே இது? ஈவேரா பேசினதா அதைத்தான் சொல்ல. ஆக தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய அந்த சதி திட்டத்தை திட்டமிட்டு அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ராஜராஜ சோழன் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆரியர்களை ஏத்துக்கிட்டாங்க, பிராமணர்களை இங்க உள்ள விட்டுட்டாங்க, தமிழரே இல்லை, அவன்லாம் தமிழரே இல்லை இல்லைங்களா? அப்புறம் ராஜராஜ சோழங்கிற பேர் தமிழ் பேர் இல்லை. ஆமா, ராஜேந்திர சோழனும் தமிழ் பேர் இல்லை, இதெல்லாம் சமஸ்கிருத பேரு. அவருக்கு நம்முடைய தமிழ் மொழி குறித்த புரிதல் சரியாக இல்லை. தமிழனை சாராயம் கொடுத்து ஏமாத்தலாம், தமிழனை ஜாதியை சொல்லி ஏமாத்திடலாம், சமூக நீதி, இதெல்லாம் இந்த தமிழனை இதுல இருந்தெல்லாம் மீட்க வேண்டியதா இருக்கு. இந்த தமிழை இவங்க கிட்ட இருந்து மீட்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை இவங்க கிட்ட இருந்து மீட்கணும். நீதிமன்றம் கூட கடுமையாக கண்டனம் தெரிவித்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. தண்டிக்கணும். நீங்க தான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க அவர் தண்டிக்கணும். ஏன் நீதிமன்ற அதை ஆட்சியாளர் மீது உங்களுக்கு இவ்வளோ ஒரு வெறுப்பும் இல்லைங்க? நீங்க அன்னைக்கு எங்க வழக்கறிஞர்கள் கொண்டு போய் காட்டுறாங்க பாருங்க, நீதிமன்ற அவமதிப்பு வரும் நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா. we will face the sequencesங்கிறாரு, நான் சந்திப்பேங்கிறாரு. இப்ப போய் மன்னிப்பு கேட்கறீங்க. இதுவும் நடிப்பு தான், இதுவும் நாடகம் தான். ஒரு 144 தடை உத்தரவை அதை போட்டு உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் அமுல்படுத்தாமல் இருந்தால் நீதி எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் ஆலயம் அவர்களே நிர்வாகம் செய்கிறார்கள், கிறிஸ்தவ சபைகள். இஸ்லாமியர்கள் மசூதி நிர்வாகம், சொத்துக்கள் வக்போர்டு அவங்களே நிர்வாகம் பண்றாங்க. எங்க இந்து ஆலயங்களுடைய சொத்து மட்டும் ஏன் அரசாங்கத்திடம், அரசியல்வாதிகள் எங்களை மட்டும் ஏன் மதம் மாற்றுகிறீர்கள்? மொஹல்லாக்களின் மாநாட்டில் போய் ஸ்டாலின் பங்கெடுத்துக்கிறாரு, பாதிரியார்கள் மாநாட்டில் உதயநிதி பங்கெடுத்துக்கிறாரு. ஏன் வந்து இந்து சமயத்து மேல என்ன வெறுப்பு உங்களுக்கு? ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற நீ. நம்முடைய வாக்கு சாராயத்துக்கு அல்ல, நம்முடைய வாக்கு பணத்துக்கோ பரிசு பொருளுக்கோ அல்ல. ஒரு இஸ்லாமிய அந்த சமயத்தை சார்ந்தவர்களிடம் போய் பணம் பரிசு பொருள் அது கொடுத்து நீங்க ஓட்டை வாங்க முடியாது. பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, ஆனா அவங்க ஓட்டு போடும்போது ஜமாத்துக்கு கட்டுப்படுத்தா ஓட்டு, இவங்க ஓட்டு போடும்போது கிறிஸ்தவ சபைகளுக்கு கட்டுப்படுத்தா ஓட்டு போடுவாங்க. இந்த நிலை இந்துக்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாங்க போவோம் தர்கா வழிபாடு, கம்யூனிஸ்ட்காரன தர்காவுக்கு வழிபாடு பண்ண சொல்லுவோம், தீகாக்காரன தர்காவுக்கு வழிபாடு பண்ண சொல்லுவோம். இந்துக்கள் தர்கா வழிபாடு போறாங்களா இல்லையா? குழந்தைகள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் யாருக்கும் பிரச்சனை தீகாக்காரனுக்கும் கம்யூனிஸ்ட்காரனுக்கும் பிரிவினைவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் மத அடிப்படைவாதிக்கும் தான் பிரச்சனை. முஸ்லீம்கள் நிம்மதியா வாழக்கூடிய. ஆனா அவங்க சொல்றது சிஏ கொண்டு வராங்க, முத்தலாக்கு கொண்டு வராங்க, வந்து எங்களை எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பண்றதுங்க. எங்களை வந்து அவனுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே தேச விரோதம், இந்து விரோதம், இந்த நாட்டு மேல விரோதம் ஊறி கிடக்குதுங்க. துரோகிகள் தானுங்க கம்யூனிஸ்ட். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது இந்து மக்களுடைய ஜனத்தொகை வந்து மைனாரிட்டியா போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2050 வந்து இது இந்தியா வந்து ஒரு இஸ்லாமிய நாடாக மாறக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. அது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவங்களும் குறிப்பிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு இந்து மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இல்ல ஒரு அறிவுறுத்தலா? நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு.
நம்முடைய நாடு தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. தர்மம் என்பது, சனாதன தர்மம் என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் வழிபாட்டு முறைகளும் நாகரீகமும் மிகவும் தொன்மை வாய்ந்தது. பாரதியார் அவர்கள் மிக தெளிவாக பாடுகிறார், தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். நம்முடைய இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் இன்றைக்கு அந்நிய மத ஆக்கிரமிப்பால் நாம நம்முடைய நாட்டை இன்றைக்கு இழந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. சரி, எங்கெல்லாம் நம்முடைய இந்துக்கள், சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்றவர்கள், இந்த பாரத தேசத்திலே வசிப்பவர்கள் சிறுபான்மையாக மாறி பிற மதத்தவர்கள் பெரும்பான்மையாக மாறுகிறார்களோ, அந்த இடத்திலே நாம் நம்முடைய நிலத்தை இழக்கிறோம், நம்முடைய தேசத்தை இழக்கிறோம், கலாச்சாரத்தை இழக்கிறோம், பண்பாட்டை இழக்கிறோம், நம்முடைய விழுமியங்களை இழக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்ம மக்களையும் இழந்தோம். நம் அனைவருக்கும் தெரியும், சுதந்திரத்திற்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியா அகண்ட பரிபூர்ண ஒரு ஹிந்துஸ்தானம். இதைத்தான் பாரதியார் சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று சொல்கிறார். அரவிந்தருடைய 150வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமயம் முதல் ஈழம் வரை 56 தேசங்களாக ராமாயணத்திலே குறிப்பிடப்படுகிறது. ராமாயணமும் மகாபாரதமும் இந்த நாட்டினுடைய ஒரு இணைப்பு காவியங்களாக இருக்கிறது. ஆனா ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்துல காந்தாரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து இந்த இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமான உடனே இன்னைக்கு காந்தாரம் மகாபாரதத்துல நமக்கு காந்தாரி அவங்க தேசம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. ஆப்கானிஸ்தான், உபகனஸ்தான், அதனை தொடர்ந்து நீங்க பஞ்சாப்ல பாதி நம்ம கிட்ட இல்லை, சிந்து முழுமையா நம்ம கிட்ட இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஜனத்தொகை குறைந்து அவங்க ஜனத்தொகை அதிகமான உடனே இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, இந்த பகுதிகளில் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து இன்னைக்கு மேகாலயா, நாகாலாந்து இந்த பகுதியெல்லாம் 90% கிறிஸ்தவர்கள். ராஜீவ்காந்தி அங்கே பிரச்சாரத்துக்கு செய்கிற பொழுது நான் கிறிஸ்துவ மதத்தின் பாதுகாவலன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இங்கிலாந்து, போலாந்து, பின்லாந்து மாதிரி நாக தேசம் நாகாலாந்து ஆயிடுச்சு. அந்த மண்ணினுடைய மொழிகள் அழிக்கப்பட்டு விட்டது. நாக மக்களுடைய மொழி, மேகாலயா பழங்குடியின மக்களுடைய மொழி அழிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் அங்கே ஆங்கிலம் தான் மொழி. ஆக கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையானால் அது கிறிஸ்துவ தேசமாக மாறிவிடுகிறது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானால் அது இஸ்லாமிய தேசமாக மாறிவிடுகிறது. நம் கண்முன்னால் சுதந்திரத்தின் அப்போ நேரத்துல பாகிஸ்தான் பிரிந்தது. அந்த பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தானா பிரிஞ்சுது. அதுல கிழக்கு பாகிஸ்தான் நம்ம வங்க தேசம், வங்காள மாநிலத்துல பாதி 1905 வங்க பிரிவினை. அந்த வங்க பிரிவினையின் போது அதை எதிர்த்து தான் இந்த தேசிய இயக்கம். கவி ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் பாடி கங்கை கரையின் இரு புறங்களிலும் மக்கள் ரக்ஷை அணிந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். அதன் பிறகு தேசிய இயக்கம் எழுச்சி பெற்றது. ஆனால் அந்த வங்க பிரிவினையின் போதே முஸ்லிம்கள் தனி வங்காளம். அதுக்கப்புறம் 48ல தனி பாகிஸ்தான். அதற்கப்புறம் 72ல நமக்கு யுத்தம் பாகிஸ்தானோட, ஒரு புதிய நாட்டையே உருவாக்கி கொடுத்த முஸ்லிம்களுக்கு வங்காள தேசம் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில. இன்னைக்கு அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அங்க 27% இருந்த இந்துக்கள் இன்னைக்கு 6% ஆயிட்டாங்க. அன்றாடம் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள், துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், கேட்பதற்கு நாதி இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு புறத்திலே நம்ம தமிழகத்துடைய அச்சம் தான் போய் இழந்துட்டுமே. அதே மாதிரி தான் காஷ்மீரம், இழப்பதற்கோ எங்கள் காஷ்மீரம். கலீவ், ரலீவ், சலீவ் இங்க இருக்கிறதுனா நீங்க முஸ்லீம் தான் இருக்க முடியும். காஃபிர்கள் நீங்க இங்க இருக்கக்கூடாது. 90களில் துரத்தி அடிச்சாங்க. 1,60,60,000 பேர் இன்னைக்கு அகதிகள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம தமிழகத்துக்கு வருவோம். இது இன்னும் ஹிந்து மெஜாரிட்டி ஸ்டேட், தமிழர்கள் பெரும்பான்மை. ஆனால் இங்கே இன்றைக்கு ஒரு மாவட்டத்தை நாம் இழந்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி இந்துக்கள் சிறுபான்மையாக மாறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக
குமரி மாவட்டத்திலே நம்முடைய கிறிஸ்தவ பெரும்பான்மை பகுதிகளிலே கிறிஸ்தவ சபைகளின் ஆட்சி, டயோசிஸ் ஆட்சி தான் நடக்குது. ஒரு மீன் விலை நிர்ணயம் பண்ணணும்னா கூட அந்த பாதிரியார் தான் விலை நிர்ணயம் பண்றாரு. தென் மாவட்டங்கள்ல ஒரு ரோடு போடணுமா, தென் மாவட்டங்கள்ல ஒரு புதிய தொழிற்சாலை வரணுமா, துறைமுகம் வரணுமா, இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? சர்ச்சுகள்ல தீர்மானிக்கிறாங்க. வேணும் வேண்டாம். இது உங்க எச்சரிக்கை. ஆமா, எச்சரிக்கையில் ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம். குளச்சல் துறைமுகம் நம்மளால இங்க கொண்டு வர ஒரு அச்சத்தை பத்தி சொல்லிட்டீங்க. ஆமா, இது அதனால தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துரும் அப்படிங்கிற மைனாரிட்டி ஆகிற பொழுது தமிழ் அழியுது. தமிழ் ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்துல தாய்மொழி எல்லாம் அழிக்கப்பட்டது. இந்தியா முழுக்க மெக்காலே கல்வி, குமாஸ்தா கல்வி, ஆங்கில கல்வியை, இந்த மம்மி டாடி கல்வியை நம் மீது திணித்து ஒவ்வொரு அந்த பகுதியினுடைய தாய்மொழியை அழிச்சாங்க, தமிழையும் அழிச்சாங்க. தமிழுக்கு இந்த தமிழ் மொழி இருக்கு இல்லைங்களா, மதம் மாறி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ் மொழி அழிஞ்சு போகுது. அதிலும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அவங்க புத்திசாலித்தனமா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. திருவள்ளுவர் கிறிஸ்துவர். தாமஸ் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, அவர் வள்ளுவரை சந்திச்சாரு, தாமஸோடைய உபதேசங்களை கேட்டுதான் திருக்குறள் எழுதினாரு. இதை திருமாவளவன் வழிமொழிகிறாரு. உலக பொதுமறை திருக்குறள் கிடையாது, குரான் தான் உலக பொதுமறை. மதனின்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதி வெளியிடுகிறார். அதுக்கு கருணாநிதி ஐயா அதுக்கு முன்னுரை கொடுக்கிறார். அன்பழகன் முன்னுரை கொடுக்குறாங்க. குரான் ஆதரவாளர்களாக மாறுகிறார்கள், பைபிள் ஆதரவாளர்களாக மாறுகிறார்கள். நம்முடைய தமிழ் மொழி மதம் மாறி செல்லுகிற பொழுது தமிழ் மொழி அழிகிறது. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச பாக்குறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. திருவள்ளுவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னெல்லாம் கிடையாது. நீங்க நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே, இங்க திருவள்ளுவருக்கு ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு மேல கோயில் இருக்கு. அங்க திருவள்ளுவர் எப்படி இருக்காரு? மயிலாப்பூர்ல ஔவையார் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு எஸ்.எஸ். வாசன், பிரம்மாண்டமான தயாரிப்பு. அதுல திருவள்ளுவர் எப்படி காட்டுறாங்க அதெல்லாம் விடுங்க. இந்த மயிலாப்பூர் திருவள்ளூர் கோயில், அதுக்கப்புறம் மயிலாப்பூர் கபாலி கோயில்ல 63 உற்சவம் ரொம்ப பெருசு. அதுல வள்ளுவரையும் கூப்பிட்டு வருவாங்க ஆச்சுங்களா. அதனால அப்படி இருந்த வள்ளுவரை ஒரு ஓவியரை வச்சு வரைஞ்சு அந்த வள்ளுவருக்கு அவருக்கு நெத்தியில் எதுவும் இல்லாம அவரை ஒரு ஒரு சமண துறவியா வரைஞ்சாங்க. அது வரைஞ்சது அவங்க. அதுக்கு முன்னாடி வள்ளுவர் சிலையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வள்ளுவர் சிலையில வரைந்தது வேற, வாழ்ந்தது வேற. வாழ்ந்தது வேற. இந்த வரைஞ்சதை அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படமா வச்சுக்கிட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் காலத்துல இந்த படத்தை திணிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை டேபிள்ல இருந்ததெல்லாம் வள்ளுவர் திருநீரோட தான் இருப்பாரு. இவங்க தான் திருநீரை அழிச்சாங்க, வள்ளுவரை அடையாளம் மாத்தினாங்க. அதான் சார், இப்போ திமுக அரசு சொல்றாங்க சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதையும் சிறுபான்மையினர் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு ஓட்டு வங்கியை திமுகவுக்கு செலுத்திருக்காங்க. ஆனா நீங்க இந்து மக்கள் கட்சின்னு சொல்றீங்க. நீங்க பெரும்பான்மை சமுதாயமா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான கட்சி. ஆனா பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்கள் உங்களை இன்னும் ஆதரிக்கலையே. இன்னும் இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படவில்லை. சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தலையோ? அதாவது இந்து மதம் சமயம் என்பது ஒரு நிறுவனப்படுத்தப்பட்டது கிடையாது. கிறிஸ்துவ சமயம் என்பது ஒரு நிறுவனப்படுத்தப்பட்டது. இஸ்லாமியம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனப்படுத்தப்பட்டது. ஆனா நம்முடைய இந்து சமயம்ங்கிறது நெறிப்படுத்துதல் தான் இங்க இருக்கு, நிறுவனப்படுத்துதல் இல்லை. இந்த நெறிப்படுத்துதல் ஒரு கிரௌடு போய் அட்ரஸ் பண்றது, என்னங்க பிரச்சாரம், மத பிரச்சாரம் பண்றது, அதெல்லாம் இந்து மதத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது மதமே கிடையாது. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, இந்து மதமே கிடையாது. ஆமாங்க, இந்து தர்மம் தான், சனாதன தர்மம் தான். இந்த தர்மத்துல பல வழிபாட்டு முறை இருக்கு, சமயங்கள் இருக்கு. சைவ சமயம், வைஷ்ணவ சமயம், கௌமார சமயம், முருகப்பெருமான் வழிபாடு, இப்படி பல்லாயிரக்கணக்கான சமயம், புத்த சமயம், சமண சமயம், அது மாதிரி சமயங்கள் இருக்கு, இங்க ஏராளமா இருக்கு. சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. காம குரோத மதம் ஆச்சரியங்களை விலக்கி வைக்க வேண்டும். வள்ளலார் சொல்றாரு, சன்மார்க்க நெறியாளர் என்ன சொல்றாரு, மதமான பேயனை பிடியாது இருக்க வேண்டும். இதுதான் சனாதன தர்மம். சனாதன தர்மம் மதம் என்பதை ஆதரிப்பதில்லை. யானைக்கும் மதம் பிடிக்கக்கூடாது, மனுஷனுக்கும் மதம் பிடிக்கக்கூடாது. இது ஒரு நெறிமுறை, ஒரு வாழ்வியல். ஆனா அவங்கெல்லாம் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்ற மாதிரி
அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சுக்கிட்டதுனால அதனால இப்போ நாம அவங்கள அல்லாதவங்களே இந்துங்கிறாங்க. நம்ம அரசியல் சாசனமே என்ன சொல்லுது? எவங்க இல்லாதவங்கள முஸ்லீம் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இந்த மண்ணில் தோன்றிய அனைத்துமே இந்து சமயம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாங்க. புத்தர்களா இருக்கலாம், ஜெயினர்களா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், எல்லாம் இந்து சமயத்தின் ஒரு கூறு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்துல கூட நம்ம கன்னியாகுமரி பகுதியில கிறிஸ்தவ மத மாற்றத்தை தடுத்து நிறுத்தியது ஐயா உண்டு. ஐயா சிவசிவ அரகர சிவசிவ என்னங்க ஐயாவளி அன்புக்குடி மக்கள். அது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய எழுச்சி. எப்பொழுதெல்லாம் இந்த தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய நீங்க பசவையா எங்க கர்நாடகத்துல அவங்க பாத்தீங்கன்னா லிங்கதாரிகள், லிங்காயத்துகள், இப்படி பல சம்பிரதாயங்கள் வரும். இப்ப இவங்க இதையெல்லாம் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் ரொம்ப சாதகமா எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்யறாங்க. தமிழ் மொழியை அழிச்சாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியவே கிறிஸ்தவமா மாத்துறதுக்கு தேவாரம் திருவாசகமே தோமாவளி சைவம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ் மொழிய திராவிட இயக்கங்கள் அழிக்குது. அவங்க கால்டுவெல் அந்த கல்வி முறை, குமாஸ்தா கல்வி முறை, அது போக இந்த திராவிடன் தியரி மதம் பரப்புவதற்காக இந்த மண்ணிற்கு வந்த கால்டுவெல். அதுக்கு முன்னாடி திராவிடன்கிற வார்த்தை ஒரு நிலப்பரப்பை குறிப்பதாக இருந்தது. அதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள்ல திராவிடங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா இவங்க வந்தது அவன் வந்து திராவிட மொழி குடும்பம், திராவிடன். அப்புறம் ஒரு பாதிரியாரை வச்சு ஜான் ரத்னம்ங்கிற பாதிரியார் தான் திராவிடர் கழகம் ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு ஒரு கேப், அது பிறகு ஜஸ்டிஸ் கட்சி, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம், என்னென்னமோ அவங்க வரலாறுலாம் வந்து ஈவேரா அதன் பிறகு திராவிட கழகத்தை எடுத்து அவர் வந்து நாத்திக பிரச்சாரம், தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, தமிழ் மொழி. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கமலஹாசன் போய் சொல்றாரு இல்லையா, தமிழ் ஆமா தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது. தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது. அவர் சொல்றாரு அது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சொன்னாங்கன்னு. பொய்யுங்க. ஏங்க அவருக்கு தெரியாதா? அவர் என்னங்கிறாரு, நான் ஈவேரா சீடன்கிறாரு, ஈவேரா பேரன்கிறாரு. அப்ப ஈவேரா பேசினதானே இது? ஈவேரா பேசினதான் அதைத்தான் சொல்ல. ஆக தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய அந்த சதித்திட்டத்தை திட்டமிட்டு அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இன்னைக்கு யார் கையில மாட்டிக்கிச்சுன்னா, தமிழாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய வைரமுத்து அவர் தான் கவிஞர். ஆனா அவர் தமிழ் அகற்றும் படை. ஆண்டாள் தாயாரை அவமதித்து எழுதுபவர், தமிழர்களுடைய சமய நம்பிக்கைகளை புண்படுத்தி அவங்க வந்து இந்த எதுகை, மோனை, சந்தம், இந்த சொற்சிலப்பம் ஆடுவது, வார்த்தை விளையாட்டுகள், பொய் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி வைரமுத்து அவரே சொல்றாரு, கவிதைக்கு பொய்யளவு. இந்த பொய் திராவிடத்தை எடுத்து நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். தமிழை அழிக்கக்கூடிய, தமிழை அகற்றக்கூடிய, அந்த இடத்துல தமிழை அகற்றிட்டு அந்த இடத்துல ஆங்கிலத்தை கொண்டு வந்து வைக்கணும். அதான் அவங்க நோக்கம். நீங்க பாருங்க, இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க எல்லாமே தமிழோடு சமஸ்கிருதம் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாது. இப்ப அந்த ஒரு விவாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஐயா திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ராஜராஜ சோழன் எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆரியர்களை ஏத்துக்கிட்டாங்க, பிராமணர்களை இங்க உள்ள விட்டுட்டாங்க, தமிழரே இல்ல, அவன்லாம் தமிழரே இல்ல இல்லைங்களா? அப்புறம் ராஜராஜ சோழன்கிற பேர் தமிழ் பேர் இல்ல. ஆமா, ராஜேந்திர சோழனும் தமிழ் பேர் இல்ல, இதெல்லாம் சமஸ்கிருத பேரு. அவருக்கு நம்முடைய தமிழ் மொழி குறித்த புரிதல் சரியாக இல்லை. அவர் பேரே வந்து தமிழ் திருமாவளவன், அவங்க அப்பா பேரே மாத்தி தொல் திருமாவளவன் பேர் வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டாருங்க. அவருக்கு தமிழ் பற்று இல்லைன்னு சொல்றீங்களே. இது தமிழ் பற்று என்கிற பேர்ல நடக்கக்கூடிய பைத்தியகாரத்தம். எங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டுல அவரு எப்பவுமே ராஜராஜ சோழனுடைய சிறப்பு என்னன்னா அவருடைய மெய்கீர்த்திகள் கல்வெட்டுகளாக இருக்கிறது. அதுலயே இந்த ஜா வடிவம் தான் தொல்காப்பியத்திலேயே சொல்கிறார்கள். சமஸ்கிருத வடிவத்தில் ஜா வடிவம், சமஸ்கிருத எழுத்துங்கிறது தேவநாகரி எழுத்து. சமஸ்கிருதம் என்பது சாஸ்திர மொழிங்க. சமஸ்கிருதம் என்ன மொழி? சாஸ்திர மொழி. சாஸ்திரத்துக்கு மொழி பேதம் கிடையாது. சாஸ்திரம் மீன்ஸ் சயின்ஸ். வான சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், சாஸ்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருந்தது. மனையடி சாஸ்திரம், நம்ம வீட்டுல வீடு இருக்கும்போது மனையடி சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துக்கு மொழி பேதம் கிடையாது. இந்த சாஸ்திரம் எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது. காஷ்மீர்ல காஷ்மீரிங்கிற மொழி இருக்கு, கார்கில்ல கார்கிலிங்கிற மொழி இருக்கு,
நீங்க பீகாருடைய தாய்மொழி வந்து பீகாரி, அது அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? முட்டாள்தனம். பிராந்திய மொழி அதெல்லாம். பிராந்திய மொழி இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மொழி வேறுபடுங்க. பீகார்ல வந்துங்க அதிகமா மைத்தேயி, அதாவது மைத்தேயி மொழி அப்படின்னா மைத்திலி மொழி. மைத்திலினா சீதை. நேபாள நாட்டுக்கு பக்கத்துல இருக்குதுங்க சீதை பிறந்த இடம், மிதிலா தேசம். அங்க பேசுற மொழி மைதிலி மொழி, போஜ்புரி மொழி. பீகாரின்னு ஒரு தனி லாங்குவேஜ் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு. ஆனாலும் கோயில்களில் அல்லது சாஸ்திரங்களில், வைத்தியத்தில் அல்லது வானசாஸ்திரத்தில், ஜோதிடத்தில், அறிவியலில், அறிவியல் மொழியாக, இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டு மொழியாக இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அது இருந்தது. அதை உருவாக்குனது யாரு? அதையும் தமிழ்நாட்டில் தான் உருவாக்குனாங்க. தமிழர்களுடைய மொழிதான் சம்ஸ்கிருதம். அதனாலதான் தமிழ் வேறு சம்ஸ்கிருதம் வேறுன்னு பிரிக்க முடியாது. உதயநிதிங்கிற பேரே என்ன பேரு? சம்ஸ்கிருத பேரு. கருணாநிதிங்கிற பேர் சம்ஸ்கிருத பேரு. திராவிடங்கிற சொல் சம்ஸ்கிருத சொல். ஆனா இப்ப என்னங்கிறாருன்னா ஜாங்கிற வார்த்தை. இந்த சர்ச்சை முன்கூட்டியே வந்தது. நாங்க எல்லாத்தையும் தமிழ் எழுதுவோம், ஜாங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல எழுத்து இல்ல, சான் எழுதுவோம், ராசாசின்னு எழுதுவாங்க. மதுரையில ராசாசி மருத்துவமனைன்னு எழுதியிருந்தாங்களா? அப்ப ராஜாஜி சொன்னாரு, எம்ஜிஆர்னு எழுதுறீங்க, எம்சிஆர்னு எழுதுங்க. இதெல்லாம் வந்துங்க திராவிட இயக்கங்கள் வேண்டுமென்றே இந்த தமிழை அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டு இந்த தமிழ் வியாபாரம். நான் இந்திய எதிர்க்கிறேன், இந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிரும். என்ன மூட நம்பிக்கை பாருங்க. மலையாளம் படிக்கிறான், அவங்க அங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க, இந்தி படிக்கிறாங்க, மலையாளம் அழியல. அங்க இருக்கிற மலையாளி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாடு முழுக்க மும்மொழி கல்வி திட்டம். ஆனா இங்க மட்டும் இவங்க அந்த தமிழ் உணர்வு என்பதை ஒரு வியாபாரமாக்கி, அரசியலாக்கி, அந்த தமிழை அது வந்து தமிழ் அப்படின்னு சொன்னாலே கடவுள் இல்லைன்னு சொல்றது. அதான் சார், இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஏராளமான தமிழ் குழந்தைகளுக்கே தமிழை வாசிக்க தெரியலையே. 40,000 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. நீங்க தமிழை வளர்க்குறீங்க. அப்போ தமிழை மீட்கணும். யார்கிட்ட இருந்து மீட்கணும்? திராவிட இயக்கங்கள், திமுக காரங்கிட்ட இருந்து தமிழை காப்பாற்றணும். ஆங்கில அந்த ஆதிக்கத்திலிருந்து தமிழை காப்பாற்றணும். இது பெரிய கிறிஸ்தவ ஆதிக்கத்திலிருந்து தமிழை காப்பாற்றணும். இது பெரியார் மண், இது பெரியாழ்வார் மண்ணுங்க. இது ஆண்டாள் பூமி. புரியுதுங்களா? தமிழை காப்பாத்துறது மட்டுமல்ல, இந்த தமிழனையும் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. இந்த தமிழனை பூரா சாராயம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். தமிழன் இந்தியாலேயே எங்கேயுமே இந்த இந்த மோசமான இந்த இலவச கலாச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? முத அண்ணாதுரை தான் ஆரம்பிச்சாரு. ரூபாய்க்கு 3 படி அரிசி இல்லைங்களா? அப்ப ஈவேரா தான் கேள்வி கேட்டாரு, என்னன்னு? நடக்காது இல்ல, நான் வந்து 3 படி என்னுடைய லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. எங்கேயுமே பண்ணல. பொய் வாக்குறுதி கொடுக்கறது, புரியுதுங்களா? தமிழனை ஏமாத்துறது, ஆசை காட்டி மோசம் பண்ணல. அந்த நேரத்துல அவ்வளவு தமிழன் ரொம்ப பலவீனமானவன் சார். தமிழனை சினிமா காட்டி ஏமாத்திடலாம், தமிழனை சாராயம் கொடுத்து ஏமாத்தலாம், தமிழனை ஜாதியை சொல்லி ஏமாத்திடலாம், சமூக நீதி ஜாதியை சொல்லி ஏமாத்தலாம். இதெல்லாம் இந்த தமிழனை இதுல இருந்தெல்லாம் மீட்க வேண்டியதா இருக்கு. இந்த தமிழை இவங்க கிட்ட இருந்து மீட்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை இவங்க கிட்ட இருந்து மீட்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்கள் சிறுபான்மையாகி வருகிறார்கள். திண்டுக்கல்ல பஞ்சம்பட்டி, வக்கம்பட்டி, என்னங்க பெருமாள் கோயில்பட்டி, அங்க இந்துக்கள் தமிழர்கள் சிறுபான்மை ஆகி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையான உடனே அங்க நம்ம வாழ முடியல. மேல் விசாரம் கீழ் விசாரம். இங்க இருக்க திண்டுக்கல் பக்கத்துல இருக்க பட்டியல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது மாதிரி நிறைய நகர வாழ்க்கைகள் பத்தி நீங்க எப்படி சொல்றது? நிறைய. நீங்க அண்ணா நகர் எடுத்துக்கங்க. இந்த அண்ணா நகர்ல உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். நான் கடந்த முறை தேர்தலில் எங்க வேட்பாளரை நிறுத்தினேன். சுயேட்சை சின்னத்துல தான் நிறுத்தணும். பார்த்தா வாக்காளர் பட்டியலில் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி. தலைநகரமே இன்னைக்கு சிலுவை நகரமா மாறிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் மத மாற்றம், எங்க பார்த்தாலும் இந்த தலைநகரத்துல மிக அதிகமா, திருவள்ளூர் மாவட்டத்தில் அவ்வளவு மத மாற்றங்கள். மதம் மாறுகிற பொழுது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் மாறுது. இந்த நாடு இதன் மேல வச்சிருக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் மாறுது. உதாரணத்துக்கு ஒரு சிலரை நீங்க சொல்லலாம். ஆனால் இந்தோனேஷியா இருக்கு, ஒரு முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனா அவங்க அந்த நேஷனலிசம் குறித்து பெருமையா இருக்காங்க. கருடா ஏர்லைன்ஸ், குபேரா பேங்க். ஆனா இங்க நம்ம நேஷனலிசம் குறித்து இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அவர்கள் மத்தியில் ஒரு பெருமிதம் ஏற்படுத்தணும். அப்துல் கலாம் இருக்கார், அவருக்கு இந்தியன் நேஷனலிசம் பெருமிதம் இல்லைங்களா? அந்த அப்துல் கலாமை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரிக்கிறது இல்லை. இவங்க யாரு? குண்டு வைக்கிற பாட்ஷா, புரியுதுங்களா? பிரிவினை பேசுகிற திமுக,
இவங்களெல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கான் சார். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதை எந்த முஸ்லீமும் எதிர்க்காம தான் இருந்தான். இந்த கம்யூனிஸ்ட்காரனும் இந்த திமுக காரனும் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்னா வாழ்றது பிடிக்காம அங்க போய் முஸ்லீம்களை கேரளால இருந்து எஸ்டிபி அமைப்பை கூட்டிட்டு வந்து தூண்டி விடுறான். நீ வா ஆடு வெட்டு, உன் உணவு உன் உரிமை. இப்படி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை தமிழர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுபட்டு வாழுவதை இந்த கிறிஸ்தவ சபைகளும் கம்யூனிஸ்டுகளும் குறிப்பா திராவிடர் கழகமும் இதை சீர்குலைக்கிறாங்க. இந்த தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். அது இலங்கை தமிழராக இருந்தாலும் காப்பாற்றணும், பர்மா தமிழராக இருந்தாலும் காப்பாற்றணும். உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த தமிழர்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தமிழ் மொழியை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. இந்த தமிழக மாநிலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆகவேதான் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த 100% தமிழர்கள் இந்துக்கள், இந்து தான் தமிழன் தான் இந்து. இதை பிரிக்க முடியாது. இதை பிரிக்கணும்னு தான் இப்ப தமிழ் தேசியம்ங்கிற போர்வையில சீமான், திராவிட தேசியம்ங்கிற போர்வையில இவங்க இது மாதிரி எல்லாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்துங்க எப்படியாவது ஹிந்து வேற தமிழ் வேறன்னு நிலைநாட்டணும். சார், நீங்க சீமான் குறித்து பேசின உடனே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. சீமான் தான் வந்து கடுமையா விமர்சிச்சார் பெரியார. இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண். பெரியாரே மண். இவ்வளவு தூரம், அதாவது பெரியாரை வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் விமர்சிச்ச ஆள் யாருமே நீங்க பாத்துருக்க முடியாது. ஆனா அந்த ஒரு சீமான கூட ஒரு இந்து மக்கள் கட்சியாலேயோ இது இந்து அமைப்புகளாலேயோ ஒருங்கிணைக்க முடியலையே. ஏன்னா அவர் வாட்டு தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறாரு. அவரையெல்லாம் நாங்க நல்லாதான் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம். அது விடுங்க. சீமான் தன்னுடைய பொது வாழ்க்கையை அவர் திராவிட கழகத்திலிருந்து துவங்கினார். மிக கடுமையாக அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல என்டர்டைனர் அவர், புரியுதுங்களா? நல்லா பேசுவார். அவர் ஒரு காலத்துல முருக கடவுளை பற்றி, பார்வதியை பற்றி, பாட்டன் முருகன்னாரு அது இப்ப. அதுக்கப்புறம் அவர் வந்து திராவிட கழகத்திலிருந்து வெளியே வந்து ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்தாரு. அப்புறம் ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில இருந்து அவர் வந்து விடுதலை புலிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம், தனி தமிழ் அப்படியெல்லாம் கொண்டு வந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சார், தமிழ் வேற சமயம் வேற கிடையாது, ஆன்மீகம் வேற கிடையாது, தமிழ் வேற ஹிந்து வேற கிடையாது. நீங்க நல்ல தமிழ நீங்க அது சீமானுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. தமிழர் சமயம் இஸ்லாம் கிறிஸ்தவம் அல்லன்னு தெளிவுபடுத்தினார் சீமான். அதனால சீமான் கடுமையான வாத விவாதங்களுக்கெல்லாம் ஆட்பட்டாரு. இப்ப அவர் இந்த வேறாங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கிறாரு. இதெல்லாம் நாங்க அப்பவே பண்ணிட்டோம். இப்ப நாங்க அந்த காலத்துல என்ன பேசணுமோ என்ன எழுதணுமோ, இப்ப நீங்க சொல்றீங்க பெரியாரே மண்ணுதான், அதெல்லாம் இந்து மக்கள் கட்சி கடந்த 30 வருடங்களாக 40 வருடங்களாக நாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் உங்களோட கருத்தியலுக்கு ஒற்றி வரக்கூடிய அந்த சீமான் முறை ஆட்களை கூட உங்களால ஒருங்கிணைக்க நாங்க அரவணைக்கிறோமே அவரை. அவர் இல்ல, ஏன்னா அவர் அரவணைக்க வச்சா வரமாட்டாரு. ஏன்னா அவருக்கு பின்னாடி சில இந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் இருக்குது அவருக்கு பின்னாடி. அவர் என்னங்கிறாரு, இப்படி எங்ககிட்ட பேசிட்டே இருப்பாரு, இன்னொரு பக்கம் பழனி பாபா தான் எங்க தலைவன் பாரு, புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் போய் டக்குன்னு குண்டு வச்ச பாட்சாவை போய் பார்ப்பாரு, பார்த்துட்டு அவரையும் தகப்பேங்கிறாரு. அதுக்கப்புறம் பிரபாகரனும் யாசின் மாலிக்கும் ஒண்ணு, அங்கிருந்து யாசின் மாலிக்கு கூப்பிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்தினார். அப்ப நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன். யாசின் மாலிக் யாரு? நெற்றி பொட்டுல துப்பாக்கி வச்சு அப்பாவி மக்களை கொன்று குவித்தவன் யாசின் மாலிக். அவனை விடுதலை போராட்ட வீரன்கிறாங்க. ஆகவே சீமான் அவர்களுடைய கருத்திலையும் பேச்சிலையும் அவர் வந்து இந்த திராவிட இனவாதத்தை அவர் வந்து எதிர்க்கிறாரு. அதே நேரத்துல ஆரிய அந்த இனவாதம்னு அவங்களா பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து அதுலயும் வந்து அவர்கிட்ட ஒரு கொள்கை குழப்பம் எல்லாம் இருக்குது. அவர் வந்து தமிழரை உயர்த்தி பிடிக்கிற பொழுது நாங்க நிச்சயமா, ஏன்னா இந்து சமயம் சைவமாக இருக்கலாம், வைணவமா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், இதெல்லாம் வந்து இதோடு இணைந்தது. இதுல இருந்து நீங்க அதனாலதான் இப்ப சீமானே எங்க பார்த்தாலும் திருநீரெல்லாம் வச்சுட்டு வர்றாரு. ஆனா அதே சீமான் பாட்சாவுடைய கேட்டா நான் வந்து ஒரு நாகரிகம் கருதி தான் அங்க போனேங்கிறாரு. அது சரியான பதில் அல்ல. இவருடைய கடந்த காலமெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து தனித்தமிழ்நாடு அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் வந்து எந்த வகையிலையும் அது வந்து பிரிவினைவாதம் தான். அதனால அவர் வந்து இப்ப திராவிட இயக்கத்தை எடுத்து பேசுறாரு. இவங்கெல்லாம் வந்து அப்படியே நம்மளை அந்த பக்கம் இழுத்துட்டு போறதுக்கான முயற்சி தான், கிறிஸ்தவமயமாக்கக்கூடிய முயற்சி தான். இந்த தமிழ் தேசியம் பேசுற பலர், தமிழ் பேர் வச்சிருக்கிற பலர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தீவிரமான கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருப்பாங்க. ஜெகத் கஸ்பர், அவருக்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம்? ஜெகத் கஸ்பர் வந்து நாடார்கள் சங்கம்னாலும் வந்து உட்காந்துக்குவாரு, பாதிரியார்கள் சங்கம்னாலும் வந்து உட்காந்துக்குவாரு, இலங்கை தமிழர்னாலும் வந்து உட்காந்துக்குவாரு. ஜெகத் கஸ்பர்
அதே போல சர்வதேச அளவுல வியாபாரம். ஒரு பாதிரியார் இருக்கிறதுக்கு இந்த வேலை. அவர் தமிழ் மையம் வச்சிருக்கிறாரு. அவங்க கூட கனிமொழி கூட்டு. நீங்க அந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப சதி வேலை. அந்த சதி வேலையில இந்த நாம் தமிழருங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான். அவங்க திடீர்னு வள்ளலாரை கூர்மைப்படுத்துவாங்க. வள்ளலாருக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதுங்களா? ஆனா அவங்க வந்து வள்ளலாரை தூக்கி பிடிச்சி, வள்ளலார் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்த்தாரு, வேணும்னே இந்த திராவிட புரட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா? வள்ளலார் வாழ்ந்த காலம் எப்போ, சங்கராச்சாரியார் வாழ்ந்த காலம் எப்போ, சங்கராச்சாரியார் எப்போ வந்து தமிழை நீசமொழின்னு சொன்னார்? பொய் இதெல்லாம். சங்கராச்சாரியார் தமிழ் வளர்த்தவர், புரியுதுங்களா? சங்கராச்சாரியார் மாதிரி தமிழ் அறிவு, கல்வெட்டு அறிவு, எங்க நடமாடும் தெய்வமாக இருந்த பரமாச்சாரியார், அவருடைய அறிவுக்கு அந்த தீட்சண்யத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் நிக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா எங்கேங்க தமிழ்? தமிழ் மொழியை பற்றி அவர் சங்கராச்சாரியார் அவ்வளவு தெளிவாக குறிக்கிறார். இந்த நாட்டுல எத்தனையோ மொழிகள் பேசுறாங்க. எந்த மொழியினுடைய எழுத்துக்கள்லையாவது பிள்ளையார் சுழி போட்டு எழுதுற பழக்கம் இருக்கா? பிள்ளையார் சுழி இருக்குதா? தமிழ்லதான். ஆக இவங்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கிறிஸ்தவன் அதை டாமினேட் பண்ணிக்கிறான். அங்கிருந்து மதம் பரப்ப வந்தவன் அவன் இப்ப தமிழ் வளர்த்த தைரியநாதன்ங்கிறான். பெஸ்கி பாதிரியார் தமிழ் வளர்த்த தைரியநாதன். அவன் தான் வந்து என்ன எழுதினார்னா, இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும்னு ஒரு கதை எழுதி, நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள்லாம் முட்டாள்கள், நம்முடைய சீடர்கள் குரு சிஷ்ய பரம்பரையெல்லாம் மடையர்கள், மட்டி மடையன், அந்த கதை தெரியுமா இல்லையா? நம்மளை இழிவுபடுத்தினவங்க. கால்டுவெல்ல பெரிய ஞானத்தந்தையா வச்சிருக்காங்களே இவங்க எல்லாம். ஆகவே கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டு தமிழை ஆக்கிரமிக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிறார்கள், தமிழர்களை வாழ விடாமல் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இந்த ஜெகத் கஸ்பர் மாதிரி ஆளுக, எஸ்ராசர்குணம் மாதிரி ஆளுக, தினகரம் மாதிரி ஆளுக எல்லாம் மூட நம்பிக்கையை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க கிட்ட இருந்து தமிழை காப்பாற்றணும், தமிழர்களை காப்பாற்றணும், தமிழ் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். நாங்க 100% முதல்ல தமிழை ஓட்டு போடணும். நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை? முஸ்லிம்கள் 100% வாக்களிக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்ப கூட மொஹல்லாக்களின் மாநாட்டுல போய் முதலமைச்சர் கலந்துக்கிறார். லீகுங்கிற அரசியல் கட்சி மாநாட்டையும் தாண்டி மொஹல்லாக்கள் மாநாடு இல்லைங்களா? கிறிஸ்துவ சபைகளின் மாநாடு, மதகுருமார்களின் மாநாடு, அவங்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க. ஆனா மதச்சார்பற்ற அரசுலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இதெல்லாம் தமிழனை இழிச்சுவாயன், தமிழனை ஏமாத்திரலாம் இப்படி எல்லாம் சொல்லி மத நல்லிணக்கம் பேசி, நம்ம கிட்ட தான் மத நல்லிணக்கம் பேசுறீங்க. மத நல்லிணக்கம் பேசுறீங்களே, திருப்பரங்குன்றத்துல நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தீபம் போட்டா என்ன தப்பாயிரும்? ஒரு தீபம் போட்டா மத நல்லிணக்கம் கெட்டுருமா? இப்ப நீதிமன்றம் கூட கடுமையா கண்டனம் தெரிவிச்சு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. தண்டிக்கணும். நீங்க தான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க அவர் தண்டிக்கணும்னு. ஏன் நீதிமன்ற ஆட்சியாளர் மீது உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? ஒரு வெறுப்பும் இல்லைங்க. நீங்க அன்னைக்கு எங்க வழக்கறிஞர்கள் கொண்டு போய் காட்டுறாங்க பாருங்க நீதிமன்ற உத்தரவு. நீதிமன்ற அவமதிப்பு வரும் நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா. we will face the sequencesங்கிறாரு. நான் சந்திப்பேங்கிறாரு. இப்ப போய் மன்னிப்பு கேட்கறீங்க. இதுவும் நடிப்பு தான், இதுவும் நாடகம் தான். ஒரு 144 தடை உத்தரவை அதை போட்டு உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் அமுல்படுத்தாமல் இருந்தால் நீதி எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. எங்களுடைய கடைசி புகலிடம் இது, இந்த நாட்டு மக்களுடைய கடைசி புகலிடம் நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு நீதி வழங்கி இருக்கிறது. அந்த நீதியை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு நீ உன்னுடைய அரசியல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம், ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றையே, நாளைக்கு எந்த வழக்கில் வேணாலும் நீ இப்படி பண்ணலாமே. நீதிமன்ற உத்தரவு உள்நோக்கத்தோடு தான் செய்தார்கள். அவர்களுடைய மன்னிப்பு பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் கல்வி, மதரசா கல்வி இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் கல்வி இருக்கு. எங்கே என்னுடைய தமிழர்களுக்கு எங்கே இந்து சமய கல்வி? கிறிஸ்தவர்கள் ஆலயம் அவர்களே நிர்வாகம் செய்கிறார்கள், கிறிஸ்தவ சபைகள். இஸ்லாமியர்கள் மசூதி நிர்வாகம், சொத்துக்கள், வக்போர்டு அவங்களே நிர்வாகம் பண்றாங்க. எங்க இந்து ஆலயங்களுடைய சொத்து மட்டும் ஏன் அரசாங்கத்திடம், அரசியல்வாதிகளிடம்? எங்களை மட்டும் ஏன் மதம் மாற்றுகிறீர்கள்? ஒரு இஸ்லாமியன் கிறிஸ்தவனை போய் இஸ்லாமியனா மாற்ற முடியாது, ஒரு கிறிஸ்தவனை இஸ்லாமியனா மாற்ற முடியாது, ஒரு இஸ்லாமியனை கிறிஸ்தவனா மாற்ற முடியாது. ஏன் இந்துக்களை மட்டுமே நீங்க மதம் மாத்துறீங்க? எல்லாம் விருப்பப்பட்டு வர்றாங்க. விருப்பப்பட்டு போகலைங்க. நீ வந்து பாடம் ஸ்கூல் சொல்லி கொடுக்குறேன், புரியுதுங்களா? போய் ஏமாத்துறீங்க. வைத்தியம் பார்க்குறேன், அரசு மருத்துவமனைகளில் வந்து வேற மார்ச்னா வந்து உக்காந்துக்கிறான், தினசரி வந்து நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உட்காந்து அந்த மக்களை ஏமாத்தி மதம் மாத்துறேன். இது வந்து தமிழ்நாட்டில் இப்படி மோசடி செய்து மதத்தை பிரச்சாரம் பண்றதுங்கிறது வேறு, விரும்பி ஏத்துக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் மதமாற்றம் என்பது தடை செய்யப்பட வேண்டும்.
ஏற்கனவே தான் முன்னாள் முதலமைச்சரா இருந்த செல்வி ஜெயலலிதா அதை கொண்டு வந்தாங்களே. கொண்டு கட்டாய வந்தாங்க. மதமாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு சார் வந்தாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் யதார்த்தமா இந்த திராவிட இயக்கத்திலிருந்து யதார்த்தமா சிந்தித்த தலைவர்கள். எம்ஜிஆர் கேட்டாரு, எதுக்கு ஜாதி வாரி இடஒதுக்கீடு? ஏழைகளுக்கு தானே இடஒதுக்கீடு. எம்ஜிஆர் கொண்டு வந்தாரா இல்லையா? அந்த நேரத்துல எம்ஜிஆருக்கு அரசியல்ல ஒரு சின்ன தோல்வி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் யாரும் தோக்க முடியல. அது உடனே அதுல பின் வாங்கிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. கட்டாய மதமாற்ற தடை சட்டம். அதான் மோசடி மதமாற்றம். கட்டாயம் படுத்தி ஒருத்தர் மதம் மாற்றக்கூடாது. அதானே நியாயம் தானே. மோசடி செய்து பண்ணக்கூடாது. இதை உடனே அந்த நேரத்துல கூட்டணி சரியா அமையலைங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு தேர்தலில் பின்னடைவானவொன்னா அவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அதனால எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் அவங்க ஒரு இயல்பா எல்லா மதமும் ஒண்ணுதானே, எல்லாருக்கும் ஒரே சட்டம், பொது சிவில் சட்டத்தை ஆதரிச்சாங்க. ஜெயலலிதா அம்மா ராமர் கோயில் கட்டுறதை ஆதரிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அரசியல் காரணங்களுக்காக அப்புறம் அவங்களே பின்வாங்கினாங்க. அதனால இந்த இந்துக்கள் மத்தியில ஒன்றுபட்டு வாக்களிக்கக்கூடிய அந்த உணர்வு வர வேண்டும். ஜாதி வாரியா வாக்களிக்க கூடாது சார். என்னுடைய கேள்வி அதான் சார். பணத்துக்கு பரிசு பொருளுக்கு வாக்களிக்க கூடாது சார். முதல்ல இவன் வாக்களிக்க வரணும் சார். அதான் சார். அவனுக்கு பிடிக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வரணும். சிறுபான்மையினர்கள் ஒருங்கிணைந்து, அதாவது சர்ச்லயோ இல்ல தர்காவிலயோ இல்ல மசூதியிலயோ சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே அவங்களுடைய வாக்குகளை செலுத்துறாங்க. ஆனா இந்து மக்கள் மட்டும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இல்லாம எல்லாரும் என் சகோதரர்கள்ங்கிற ஒற்றுமையா இருக்காங்களா? அது ஏன் இந்த இந்து மக்கள் கட்சிக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மிக மிக தவறு. இந்து மக்கள் கட்சி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாடு நடத்துகிறோம், இந்த கட்சி நடத்துகிறோம். நாங்க ஏற்படுத்திய விழிப்புணர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு 12% வரை ஒரு ஓட்டு வங்கி உருவாயிருக்கு. புரியுதுங்களா? பாஜகவுக்கு. அதனால இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இவங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக அப்பட்டமாக மதவாத அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. மொகல்லாக்களின் மாநாட்டில் போய் ஸ்டாலின் பங்கெடுத்துக்கிறாரு. பாதிரியார்கள் மாநாட்டில் உதயநிதி பங்கெடுத்துக்கிறாரு. ஏன் இந்து சமயத்து மேல என்ன வெறுப்பு அவங்களுக்கு? ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிற நீ. இது ஜனங்க பாக்குறாங்க. அதுவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகன் அந்த தீபம், அந்த முருகன் கந்தசஷ்டி கவசம் அவமதிக்கப்பட்டது இப்ப மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால நிச்சயமா இந்த ஹிந்து ஓட் பேங்க் உருவாகும். காலம் கடந்து உருவாகி பிரயோஜனம் இல்லை. இந்த இந்து சமயம் இருந்தா தான் தமிழ் இருக்கும். இந்த இந்து சமயம் அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இந்துக்கள் மைனாரிட்டி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழும் இருக்காது, இந்த கலாச்சாரம் இருக்காது, இந்த பண்பாடு இருக்காது. அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பேரம் பேத்திகளுக்கு நான் கடமையை செய்ய தவறியவனாக நான் மாறிவிடுவேன். அதனாலதான் மாநாடு. அதுக்காகத்தான் மன்றாடுகிறோம். என்ன உங்க மாநாட்டினுடைய கொள்கை தான் என்ன சார்? தமிழ், தமிழர், தமிழகம் மீட்பு மாநாடு. இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய ஹிந்து ஒற்றுமை மாநாடு, ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்குகின்ற மாநாடு, ஹிந்து விரோதிகளின் சதித்திட்டங்களை அம்பலப்படுத்துகின்ற மாநாடு. தமிழகத்திலே ஹிந்து வேறு தமிழ் வேறு என்று பிரிவினை பேசுகிறார்கள் இல்லையா? இல்லை. சமயமும் தமிழும் பிரிக்க முடியாது, தேசியமும் தமிழும் பிரிக்க முடியாது. பாரத பூமி பழம்பெரும் பூமி, இமயம் முதல் ஈழம் வரை இந்த நாடு இந்து நாடு என்பதை நிலைநாட்டுவதற்காக 100% இந்துக்கள் வாக்களிக்கணும்னு வலியுறுத்தற்காக. நம்முடைய வாக்கு சாராயத்துக்கு அல்ல, நம்முடைய வாக்கு பணத்துக்கோ பரிசு பொருளுக்கோ அல்ல. ஒரு இஸ்லாமிய அந்த சமயத்தை சார்ந்தவர்களிடம் போய் பணம் பரிசு பொருள் அது கொடுத்து நீங்க ஓட்டை வாங்க முடியாது. பணம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க ஓட்டு போடும்போது ஜமாத்துக்கு கட்டுப்படுத்தா ஓட்டு போடுவாங்க. இவங்க ஓட்டு போடும்போது கிறிஸ்தவ சபைகளுக்கு கட்டுப்படுத்தா ஓட்டு போடுவாங்க. இந்த நிலை இந்துக்கள் மத்தியிலே அந்த ஒற்றுமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியிலேயே இந்துக்களுக்கான கோரிக்கைகளை அவர்கள் சொல்லணும். கடந்த தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு ஸ்டாலின் ஐயா? நாங்க 1000 கோடி ரூபாயில கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு. 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவேன். எங்க ஒதுக்கியிருக்காங்க? ஆனா நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதா சொல்றாங்க. அதெல்லாம் பக்தர்களுடைய நிதி. நீங்க அறநிலையத்துறையுடைய வேலை, அவங்க இங்க இருக்கிற அந்த வருமானத்தை எடுத்துக்கொள்வது. அறநிலையத்துறைக்கு சம்பளம் கோயில் உண்டியல் பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பூசாரிகளுக்கு, அர்ச்சகர்களுக்கெல்லாம் ஒப்பந்த ஊதியதாரர்கள் தான் அவங்க. காலமுறை ஊதியம் தான் அவங்களுக்கு. ஒரு அறநிலையத்துறை அதிகாரிக்கு என்ன வருமானம்? அந்த அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவங்க அரசு ஊழியர்களுக்கு நிகரான சலுகைகள் அனுபவிக்கிறாங்க. அதே திருக்கோயில்ல பணி செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லைங்களா, பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஓதுவார்கள், இவங்கெல்லாம் முதல்ல அறநிலையத்துறை இருக்கு இல்லைங்களா, கோயில நிர்வாகம் அறங்காவலர் சபைகள் தான் பண்ணணும். அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன் ஊர் நிர்வாகத்துக்கு என்னங்க
நிர்வாக அறங்காவலர் சபைகள்லாம் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அறங்காவலர் சபைகள் இருக்கணும். இவங்க பேருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக அறங்காவலர், ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா ஏடிஎம்கே அறங்காவலர், கூட்டணி கட்சி பங்கு அந்த பேச்சுவார்த்தை உடன்பாட்டிலேயே பழனி தக்காரா அவங்கள போட்டுக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்காரர் கொடுத்துருவோம், புரியுதுங்களா? மருதமலை தக்காரா திமுக காரர் கொடுத்துருவோம். கூட்டணி உடன்பாட்டிலேயே இந்த கோவில் பதவிகள் அரசியல் கண்ணோட்டத்தோடு வழங்கப்படுகிறது. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீதிமன்றம் சொல்லுது இது நாள் வரைக்கும் நீங்க அறங்காவலர்களே நியமிக்கலையேங்குது. ஆமா இல்லைங்களா? நிறைய கோவிலுக்கு அறங்காவலர் நியமிக்கப்படணுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுல நியமிக்கல. இவங்க கட்சிக்காரரு இப்ப ஐயா பிடி பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு, அவங்களுடைய அம்மாவை வந்து அவங்க வந்து பரம்பரை அறங்காவலர்னு கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்துங்க அரசு அரசியல் அது கோயிலுக்குள்ள இருக்கக்கூடாது. அறங்காவலர்களை நியமிங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்துங்க. என்னங்க அறங்காவலர் சபைகள் தான் முடிவு பண்ணணும். இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த அரசுக்கு வருமானம் வரக்கூடியது ரெண்டே துறை தான். ஒன்று டாஸ்மாக், அடுத்தது கோயில். இந்த ரெண்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசாங்கத்தை நடத்துறாங்க. தேர்தல் வாக்குறுதியே கபாலி கோயில் பணத்தை எடுத்து கொளத்தூர் தொகுதியில் நாங்கள் கல்லூரி வீடு கொடுப்போம்னா இது என்ன அநியாயம்? இவங்க கட்சி பிரச்சாரத்தை பயன்படுத்துறாங்க. அண்ணாதுரை நினைவு நாளுக்கு கோயில்ல உண்டியல் பணத்திலிருந்து எடுத்து அண்ணாதுரை நினைவு நாளுக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நினைவு நாளுக்கு அங்க பொது விருந்து நடத்துறாங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் இல்ல சார்? நல்லது, அது ஒரு சமத்துவ விருந்து தானே. அது சமத்துவ விருந்து இல்ல, பொது விருந்து. பொது விருந்து சமத்துவ. ஏன் பள்ளிவாசல் நடத்தல? ஏன் சர்ச்சில் நடத்தல? நீ பொது விருந்து உங்க கட்சி காசுல கொண்டு வந்து போடுங்க. கோயில்ல அண்ணா அன்னைக்கு வந்து அண்ணாதுரை பேர்ல நீங்க வந்து ஒரு ஒரு கட்சியிலிருந்து பணம் கட்டி நடத்துங்க. ஏன் சார் கோயில் பணத்தில் நடத்துறீங்க? இது தப்பு இல்லையா? அதனால இந்த விழிப்புணர்வெல்லாம் மேம்போக்கா பார்த்தா அதுல பாருங்க, அந்த பொது விருந்துல கூட குறவர் சமூகத்தை சார்ந்த குழந்தைகளை உட்கார விடல. இதுதான் இவங்க சமூக நீதி. அதனால இது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தான காலகட்டத்துல இப்ப நம்முடைய தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட மாயை, திராவிட இருள், இந்த திராவிடத்தினுடைய பிடியில் இருந்து தமிழரை தமிழகத்தை காக்க இந்த மாநாடு நடைபெறுகிறது. 100% நாம் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய கனிம வளத்தை காக்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை காக்க வேண்டும், நம்முடைய தொழில்களை காப்பாற்ற வேண்டும். ஹிந்து வியாபாரங்கள் அழிந்து போகுது. இது நாம வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியா நாங்க அடிமையாயிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எங்கெல்லாம் அவங்க மெஜாரிட்டி ஆயிட்டாங்களோ அங்கெல்லாம் வந்து எங்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய தொழிற்சாலைகளை கைப்பற்றி கொண்டார்கள். கடைவீதியில வியாபாரத்தை கைப்பற்றிட்டாங்க. நீங்க அப்படி கணக்கு எடுத்து பாருங்க. இந்துக்கள் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அனாதையா இருக்கிறாங்க. முஸ்லீம் பெரும்பான்மை பகுதியில் ஒரு சாராய கடை திறக்க முடியாது சார். நல்லது, அவங்கள பாராட்டுறேன். அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. எங்க பகுதியில சாராயத்தை ஊத்துறாங்க. ஒரு மறைமுகமான இணைப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் பாதிக்கிறோம். கலாச்சாரம், பண்பாட்டு ரீதியா, வாழ்வியல் ரீதியா சகல விதத்திலும் தமிழன் தன் அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறான். நீங்க அறநிலையத்துறை சம்பந்தமா பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது. இந்த மாதிரி தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வாரியம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா 2 பிற மதத்தினவரை வந்து உள்ள சேர்க்காதனாலதான் அந்த தடை. ஆனா தமிழ்நாடு அரசு வந்து நாங்க அந்த 2 உறுப்பினர்களை வேற மதத்தில் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நாடு முழுக்க இந்த வக்ஃப் போர்டு சட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது. இந்த வக்ஃபு சொத்துங்கிற போர்வையில ஒரு ஊரையே வக்ஃபு சொத்துங்கிறான். திருச்செந்துறை அந்த கோயில், அந்த ஊரு எல்லாம் வக்ஃபு சொத்துங்கிறான். இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தீர்வு காண்பதற்காக முஸ்லிம்கள் சொத்துக்களை முஸ்லிம்களுக்கே ஒப்படைப்பதற்காக இந்த வக்ஃபு வாரியம்ங்கிறது ஊழல் வாரியமா இருந்தது. இந்த வக்ஃபு வாரியத்துல ஏழை முஸ்லிம்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதை நரேந்திர மோடி ஏழை முஸ்லிம்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில அதை கொண்டு வந்திருக்காரு. அதை திமுக காரங்க எடுக்கிறான். ஏழை முஸ்லீம் நல்லா இருக்க கூடாது. கஞ்சா கடத்துறவன் ஆனா அவங்க பாதுகாவலர் இருக்குன்னு சொல்றாரு. அது அவங்களுடைய பொய் பிரச்சாரம். இஸ்லாமியர்களை நீண்ட காலத்துக்கு ஏமாற்ற முடியாது. இஸ்லாமியர்களை எங்களோட நல்ல ஒற்றுமையா வாழக்கூடியவர்கள். திமுக தான் எனக்கு கெடுக்குது. அவங்கள திக காரன் தான், மெயினா கம்யூனிஸ்ட்காரன் தான் கெடுக்கிறான். இஸ்லாமியர்களை மிகவும் பிரிவினைவாதிகளாக, பயங்கரவாதிகளாக கெடுப்பது கம்யூனிஸ்ட்காரன் தான். நீங்க ஆனா ஒற்றுமையா இருக்கீங்க. பின்ன தமிழனுக்கும் முஸ்லீம்களுக்கு இருக்கிற ஒற்றுமை. தர்கா வழிபாட்டுல யாருங்க போவா? நாங்க போவோம் தர்கா வழிபாட்டுக்கு. கம்யூனிஸ்ட்காரன் தர்காவுக்கு வழிபாடு வர சொல்லுங்க. திக காரன் தர்காவுக்கு வழிபாடு வர சொல்லுங்க. இந்துக்கள் தர்கா வழிபாடு போறாங்களா இல்லையா? போறாங்க. குழந்தைகள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் யாருக்கு தான் பிரச்சனை? பிரச்சனை தீக்காக்காரனுக்கும் கம்யூனிஸ்ட்காரனுக்கும் பிரிவினைவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் மத அடிப்படைவாதிக்கும் தான் பிரச்சனை. எங்களுக்கு இப்ப இதை நாங்க சொன்னா என்னங்கிறாங்கன்னா அர்ஜுன் சம்பத் வந்து முஸ்லீம்களை புண்படுத்தி விட்டார். அதெல்லாம் கிடையவே கிடையாது, தவறு. நாங்க குண்டு வைக்கிற பாட்சாவை கண்டிக்கிறோம், புரியுதுங்களா? நாங்க முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ங்கிற போர்வையில நீங்க வந்து பயங்கரவாத செயல், எஸ்டிபிஐங்கிற போர்வையில நீங்க பயங்கரவாத செயல் செய்றீங்க, அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம். உங்களை விமர்சனம் பண்ணா நாங்க எங்க இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணோம்? நாங்க 63 நாயன்மார் வச்சிருக்கிறோம், கூட இன்னொரு நபினா அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுருவோம். நாங்க அப்துல் கலாம் தலைவராக ஏத்துக்கிட்டோம். இது வந்துங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க அரசியல், அந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு கெட்ட எண்ணம். இந்து முஸ்லீம் ஒற்றுமையா வாழக்கூடாது, அதான் அவன் கெட்ட எண்ணம். அதனால புது புது டாக்குமெண்ட் எல்லாம் அவனே உருவாக்குவான். சலவக்கல்லுன்னு சொன்னா பாருங்க, என்னங்கல்ல நில அளவக்கல்லுன்னு, நில அளவக்கல். அதை நம்பி கனிமொழின்னு சொல்லிட்டாங்க நில அளவக்கல்லுன்னு. இது இவன் கம்யூனிஸ்ட்காரர் எடுத்து கொடுத்த டாக்குமெண்ட் தான். என்னங்க எப்பேற்பட்ட ஃப்ராடு, ஃபோர்ஜரி ரெக்கார்டுகள் தயார் பண்றதுல கம்யூனிஸ்ட்கார மாதிரி எவனுமே கிடையாது, திருட்டு பயிலுங்க. அதுக்கு அடுத்தது ஃபோர்ஜரி ரெக்கார்டு அகில உலக கோயாப்பல்ஸ் யாருன்னா இவங்க தான், திமுக தான். ஈவேராவ தந்தைன்னு சொல்லி கிழக்கு ஆசியாவின் சாக்ரடிஸ் இல்லையா பெருமைப்படுத்துறாங்க சார். பொய் சொல்லக்கூடாது இல்ல, நாச்சிப்பன் கடையில பாத்திர கடையில போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து கப்புங்கிற மாதிரி இப்படி பொய் ராக்கு ஃபோர்ஜரி ரெக்கார்டு அடிச்சு விடுவாங்க, நம்புற மாதிரியே பேசுவான். அதனால இவங்க இந்த மாயிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும். இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமை இயல்பா எங்க ரத்தத்தில் இருக்குது. சைவ வைணவ ஒற்றுமை எங்ககிட்ட இருக்குது, புரியுங்களா? முருகன் பிள்ளையார் ஒற்றுமை எங்ககிட்ட இருக்குது. எங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லா மதமும் ஒண்ணுதான். எங்களுக்கு இன்னொரு அல்லாஹ் கூட என்ன தகராறு? எங்களுக்கு திருமுறையில நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன எங்களுக்கு பிரச்சனை? நாங்க என்னைக்காவது பைபிள் பிரச்சனை சொல்லியிருக்கிறோமா? என்னைக்காவது இயேசுநாதரோட எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குதா? கிடையவே கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை பாதிரியாரோட. இந்த பாதிரியாரு இந்த தீக்காக்காரன் என்னன்றான்னா அர்ஜுன் சம்பத் கிறிஸ்தவர்களை விமர்சிக்கிறார். நான் கிறிஸ்தவர்களை விமர்சிக்கலீங்க, நான் காருண்யா தினகரனையும் மோகன் லாசரஸையும் ஜகத் கஸ்பரையும் விமர்சிச்சுட்டா அது வந்து கிறிஸ்தவர்களை விமர்சிக்கிறதா அர்த்தமா? இல்ல அவங்க தானே வந்து இவங்களுக்கு அல்ல, அவங்க இல்லைங்க, இவங்க தலைவர். இவங்களுக்கு இயேசுநாதர் தெய்வமா ஜகத் கஸ்பர் தெய்வமா? இல்ல அதை அதாவது பிரார்த்தனை பண்றது. இவங்களுக்கு பைபிள்ல ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லியிருக்குதா? பைபிள்ல கூடங்குளம் மின் உற்பத்தியை தடுக்க சொல்லியிருக்குதா? பைபிள்ல நரேந்திர மோடி சாகணும்னு ஜெபம் பண்ண சொல்லியிருக்குதா? பைபிள்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கு? பாதிரியார் என்ன சொல்றாங்களோ என்னங்க இது? இந்த கள்ள பாதிரியார்களை நாங்க எதிர்க்கிறோம். அப்படி எத்தனை பாதிரியார் தான் நீங்க எதிர்த்துருவீங்க? ஜி, மிஷனரியே தப்பான நோக்கம் தான். கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய நோக்கம் தவறான நோக்கம். அந்த மிஷனரிகளை கலைக்கணும். இப்ப நாங்க ஏதாவது மிஷனரி வச்சிருக்கிறோமா? ராமகிருஷ்ணா மிஷன் வச்சிருக்கோம் இல்லையா? ராமகிருஷ்ணா மிஷன் எதுக்காக? விவேகானந்தர் கொள்கைகளை பரப்புறதுக்காக, ஒரு விஷனுக்காக, ஒரு விஷயம். அது மாதிரி ஜீசஸ் அவங்க பைபிள் அதோட அவங்க நிறுத்திக்கணும். இல்ல அவங்களும் சர்ச்சில் அந்த ஆக்டிவிட்டிஸ் தானே பண்ணணும். சர்ச்சில் எதுக்குப்பா தேர்தல் பயிற்சி நடத்துற? சர்ச்சில் எதுக்கு மீன் விலை நிர்ணயம் பண்ற? இல்ல அவங்களை யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிக்கணும். எங்களை விட யாருங்க பாதுகாப்பு? நாங்க தாங்க பாதுகாப்பு. நீ என்ன பாதுகாத்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நாங்க பாதுகாத்தம் காட்டி தானுங்க இன்னைக்கு இந்த நாட்டுல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தியா தானுங்க. இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் உலகத்துல அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இதுங்க இந்தியா தானே. உலகத்துல நிம்மதியா வாழக்கூடிய முஸ்லீம்கள், நிம்மதியா வாழக்கூடிய. ஆனா அவங்க சொல்றது சிஏ கொண்டு வராங்க, முத்தலாக்கு கொண்டு வராங்க, வந்து எங்களை எல்லாம் அதெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரன் பண்றதுங்க. எங்களை வந்து அவனுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே தேச விரோதம், இந்து விரோதம், இந்த நாட்டு மேல விரோதம் ஊறி கிடக்குதுங்க. துரோகிகள் தானுங்க கம்யூனிஸ்டுகள். 1942 மகாத்மா காந்தி காட்டி கொடுத்தவனு தானுங்க. வெள்ளையனே வெளியேற இயக்கத்தை காட்டி கொடுத்தவன் தான் கம்யூனிஸ்ட்காரன். சும்மா தமிழ் இலக்கியத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு புத்தக கண்காட்சி நடத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட இந்த பக்கம் இருக்கிற நியாயத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்க வேண்டாமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். எதுங்க பாசிசம்? பாசிசத்தை வளர்க்கறது நாங்களா? இந்து முன்னணின்னு தான் சொல்றாங்களே. ஆனா நீங்க வந்து அப்படியே உல்டாவா சொல்றீங்களா? இல்ல, ஒரு உல்டாவும் இல்ல, உண்மையை சொல்றேன் நான். உண்மையை சொல்றேன். இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த அதுவும் குறிப்பா நச்சு திராவிடமும் திராவிஷம், இது வந்து திராவிடம் கிடையாது, திராவிஷம் தான். இந்த 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 விஷ கருத்துக்கள், நச்சு கருத்துக்கள், இது வந்து கவர்ச்சியா சினிமா நடிகரை வச்சு பேச வைப்பாங்க, இசையமைப்பாளரை வச்சு பேச வைப்பாங்க. நம்ம இந்து வெறுப்பை வந்து இப்படி எல்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இது வந்து நாங்க
இதிலிருந்து நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதா. இது ரொம்ப கஷ்டம், இந்துக்களை ஒன்றுபடுத்துறது, இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஏன்னா இவன் மூளையில இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இவன் இந்துன்னா இவனுக்கு தெரியாது, அந்த மாதிரி வச்சிருக்கான். இதை சரிப்படுத்தணுங்கிறதா எங்க வேலை. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிச்சயமா இருக்குது. இருந்தங்காட்டி தானுங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க நாங்க எல்லா இடங்கள்லயும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா நீங்க வந்து இந்தியாவில் எந்த தேசத்தை வேணாலும் பிடிக்கலாம், தமிழ்நாட்டை பிடிக்க முடியாதுங்கிறாங்களே. அது இந்த முறை பாத்திரலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து பெரியார் மண். அண்ணா விதைத்த அறிவு வந்து வேற யாராலும் பாஜக வந்து கால் ஊன்றவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஊழல் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலில் பார்த்து எத்தனை மாநாடு நடத்தினாலும் அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்களே. நிச்சயமா நடக்குங்க, நல்லது நடக்கும். 2.0 செயல்படுத்தி காட்டுவோம் அப்படிங்கிறாங்களே. திமுக வந்துங்க திராவிட 6 முறை கருணாநிதி முதலமைச்சரா இருந்துட்டாருங்க. அவர்னால அந்த அம்மா துர்காவையோ அந்த அம்மா தயாளம்மாவையோ மாற்ற முடியல. என்னங்க புது விஷயமா சொல்றீங்களா? என்னங்க இவரு நான் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஆரியம், இதெல்லாம் வந்து யாகம் பண்ணக்கூடாது இல்லைங்களா, இதுதானே சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய மருமகன் தான் யாகம் பண்றாரு, சத்ரு சம்ஹார யாகம். யார் சபரீசன் சொல்றீங்களா? சபரீசன் சார் தான் பண்றாரு. எங்க திருச்செந்தூர்ல போய். திருச்செந்தூர்ல பண்ணாரா இல்லையா சத்ரு சம்ஹாரம்? அவங்களுக்கு யார் சத்ரு? எடப்பாடி பழனிசாமி சத்ரு அவங்களுக்கு. அதனால அப்படி பண்ணா அப்படி அப்படி அவங்க நம்பிக்கை. கருணாநிதி அவருடைய கல்லறையில போய் தயிர் வடையெல்லாம் வச்சு பூசை பண்றாங்க. உங்க நம்பிக்கை தடுக்க முடிஞ்சதுங்களா? 6 முறை முதலமைச்சரா இருந்து அவங்க குடும்பத்தாரையே மாத்த முடியல. இவங்க எப்படிங்க நீங்க அண்ணா பூமி பெரியார் பூமி இதெல்லாம் எப்படி சொல்றீங்க நீங்க? ஆனா நிறைய பேர் அவங்க பேச்சை கேட்குறாங்களே. நீங்க உங்க அதாவது நீங்க இந்து மக்கள் தமிழ் எல்லாம் சொல்றீங்க, நீங்க சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களா? ஆனா அவங்க சொல்றதே அவங்க செய்யறாங்களே, சொன்னதை செய்யறாங்களே. அவங்க வந்துங்க ஒரு 60-70 வருஷமா இந்த மாயை இருக்குதுங்க, புரியுதுங்களா? கிரகண காலம் அது. நிச்சயமா காவி சூரியன் உதயமாகும். இந்த சூரியன் தான் உதயமாகும்னு சொல்றீங்களே. சூரியன் என்னங்க, சூரியன் அப்ப கூட காவி சூரியன் உதயமாகும் தான் சொல்றீங்க. அப்போ வந்து சூரியன் உதயமாகும் தான் சொல்றீங்களே. ஆமாங்க, உண்மைதான். சூரியன் அவங்க ஏத்துக்குவாங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களா அவங்க? இல்ல, அவங்க சூரியன் தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, சூரியன் தானே ஓட்டு போடுறாங்க. அவங்களே நாங்க ராவணன்ங்கிறாங்க, நீங்க அவங்கள போய் சூரியன். அவங்க சூரியன் தானே. அவங்களும் சூரியன், நம்ம ஆட்கள் தானே. இந்து சமயங்கிறது எல்லாத்தையும் அரவணைச்சு போகும். திராவிடமாவது தமிழாவது. அவர் வாஜ்பாய் கிட்ட கேட்டாங்க, என்னங்க அண்ணாதுரைக்கு நீங்க ரொம்ப நட்பா இருக்கிறீங்க, அண்ணாதுரை உங்க மேல ரொம்ப நட்பா இருக்கிறாரு, ஆனா அவர் திராவிட நாடுங்கிறாரு. திராவிட நாடுன்னா என்ன, இந்தியாவில் ஒரு பகுதி தானே, எல்லாம் சேர்ந்து இருப்போம் அப்படின்னா. அது மாதிரிதான் இந்த திராவிட தேசியம் தமிழ் தேசியம் எல்லாம் இந்து சமயத்துக்குள்ள அடக்கம் தானே. சரியாயிடும், அதெல்லாம் சரியாயிடும். நிச்சயமா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.